எப்படி நாம ஆத்மாக்கள் ஒரு ஒளிப்புள்ளியாக, அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட்டாக இருக்கிறோமோ, அதே போல நமது தந்தை இறைவனும் ஒரு ஒளிப்புள்ளியாக, சக்திகளின் சொரூபமாக, பவர் ஹவுஸாக இருக்கிறார். அவர் நம்மை போன்றே இருக்கிறார், நாம அவரைப் போலவே இருக்கிறோம். ஆனா அவர் தந்தை, நாம அவருடைய குழந்தைகள். சரி, ஆனா அவர் எங்கே இருக்கிறார்? எங்கே வசிக்கிறார்? பாருங்க, எப்போ நாம துக்கமா இருந்தாலும், வருத்தமா இருந்தாலும், ரொம்ப நேச்சுரலா கையை எங்க காமிக்கிறோம்? மேல. ரொம்ப டெஸ்பரேட்டா ஆகிட்டோம்னா, கடவுளே நீ எங்கே இருக்கேன்னு மேல பார்த்து தான் கேட்குறோம். மேல இருக்கிறவருக்கு தான் தெரியும். மேல இருக்கிறவர் பார்த்து பாருன்னு சொல்றோம். ஏன் நம்ம கண் மேல பாக்குது? மேல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா ரொம்ப சுவாதீனமா நம்ம மேல தான் பார்க்குறோம். இதனால தான் சொல்றோம், எல்லாமே ஆத்மாவுக்குள் ஏற்கனவே ரெக்கார்ட் ஆகியிருக்கு. ஏன்னா மேல எங்கிருந்து நம்ம வந்தோமோ, அங்கே ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடும் இருக்கு. ஸோ அ மெமரி இஸ் தேர். சிலரிடம் அந்த ஞாபகம் நல்ல தெளிவா இருக்கும், சிலருக்கு கொஞ்சம் லேசா இருக்கலாம். ஆனா அங்கே இருந்து வந்ததுனால அந்த ஞாபகம் நம்ம மெமரியில இருக்கு.